ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேரரசான் மதிப்பிற்கனிய யோக கலையரசர் ஆயத்திக்குடி ஐயா அவர்களை வணங்கி இந்த பதிவு எழுகிறேன். திருமண தோஷம் என்ன சொல்லிடலாம். திருமணம் பற்றிய பதிவு, திருமண தோஷம் பற்றிய பதிவு. பொருள்: 27 வயதான இவருக்கு திருமணம் இப்போது. இது ஒரு பெண் ஜாதகம்ங்க. வயசு 27 ஆயிடுச்சு. பொதுவா எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு பதில சொல்ல முடியாது. பொதுவா ஒரு அனுமானமா சொல்லலாம். தோஷமுள்ள ஆண் ஜாதகங்களுக்கு 30 வயசு கிடக்கணும், பெண் ஜாதகம் 26-27 வயசு கிடக்கணும் அப்படிங்கிறது பொதுவான விதி. திருமண தோஷம் 30 விலகும், 31 விலகும், 31 விலகும், 2 வயசுல விலகும், 35 கூட ஆகலாம். கிரகங்கள், சுப கிரகங்கள் பாவ கிரகங்கள் பிரிச்சுக்கிட்டு லக்கணம் 2ஆம் இடம், 5ஆம் இடம், பாக்கியஸ்தானம் 7, 3, 12, 11 இந்த ஸ்தானங்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணி இவருக்கு எப்ப திருமணம் செய்யணும் அப்படிங்கிறத பார்த்து தசாபத்தின் அடிப்படையில தான் சொல்லணும். இப்ப மதுரையில ரொம்ப பேரு ஒத்தப்பட வயசு, இரட்டப்பட வயசு கல்யாணம் அப்படிங்கிறாங்க. நான் திருமண பொருத்தத்துல தசாபத்தி சனியுடைய அந்த கால அமைப்பை கழிச்சு திருப்தியோட தான் இருக்க முடியும் அப்படிங்கிற அமைப்பில் நான் சொல்றேன். அவங்க இரட்டப்பட வயசா வருதுங்கிறாங்க. அப்படிலாம் பொதுமக்கள் இருந்துச்சுன்னா அந்த கருத்தை மாத்திக்கிறீங்க. ஒத்தப்பட இரட்டப்பட வயசுலாம் கணக்கு இல்லைங்க. தசாபுத்தி நல்லபடியா இருக்கணும். அந்த தோஷம் கிரகங்கள் குறிப்பிடும் கிரக தோஷம் நீங்கிய காலத்தை நம்ம கணிக்கணும், வயசை. அதுக்கு பிறகு தசாபுத்தி கணிக்கணும். ஏகப்பட்ட ஈக்குவேஷன், சாதாரண விஷயம் இல்லை ஜோதிடம். இப்படித்தான் நம்ம பார்த்து செய்யணும். இந்த பெண்ணுக்கு 27 வயசு என்ற பார்த்து ஜாதகம் 27 வயசு ஆயிடுச்சு. ஏன் நடக்கல விளக்குகிறேன். வயது 27, பெண்ணு, உத்திரட்டாதி 4ஆம் பாதம். தசாபுத்தி கணிக்கணும்ல, சந்திரனுக்கு மட்டுமே சாரும். உத்திரட்டாதி 4ஆம் பாதம், சனி தசை 4 வருஷம் 7 மாதம் 11 நாட்கள் இதை பிறந்திருக்காங்க. சரியா? இப்ப தேய்பிர அஷ்டமி, சந்திரனோட நிலையம் பார்க்கணும். அர்த்த சந்திரன் சொல்லுவோம், ஒளி இருக்குல்ல, அஷ்டமி அப்படிங்கிற மாதிரி. இப்ப பார்ப்போம். லக்கணத்துல ராகு வந்துருச்சுங்க. லக்கணத்துல ராகு வந்தாலே தோஷத்தினால, ராகு வந்தாலே உடனே திருமணம் இல்லை தாமதம் சொல்லிட முடியாது. ஒவ்வொன்றுக்கும் சொல்றேன் பாருங்க, தெளிவாகவே சொல்றேன். லக்கணத்துல ராகு இருக்கு, 7ல கேது வந்துடும். சரியா? சரி, ராகுவ சனி பார்க்கிறாரு. கடக லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி தான் சனி பார்க்கிறாரு. குரு கடக லக்கணத்துக்கு பாக்கியாதிபதி. ஒரு ஜாதகத்துல பாக்கியாதிபதி அனைத்துக்கும் பார்க்கணும். 3 டிகிரியில பாதிக்கப்பட்டு சனி பார்வை பார்க்கிறாரு. இது 2வது தோஷம். அதுக்கடுத்து 5ஆம் இடம் பார்க்கணும்ல. 5ஆம் இடம்ங்கிறது அதிர்ஷ்டம்னு எடுத்துக்கிறணும். பூர்வ புண்ணியம், குழந்தை பாக்கியம் லேட்டாங்கிற அமைப்புலையும் திருமணம் தாமதமாகும். இப்ப 5ஆம் இடம் வெளிச்சப்படுறது. அப்புறம் 5ஆம் அதிபதி 5, 10 கூடிய கிரகம் 12ல போகுதுங்க. 12ல போய் புதனோடு சேரக்கூடாது. ஒரு ஜாதகத்துல சூரியன் சனி சம்பந்தப்படக்கூடாது, செவ்வாய் புதன் சம்பந்தப்படக்கூடாது, குரு சுக்கிரன் சம்பந்தப்படக்கூடாது. சம்பந்தப்பட்டால் சுபத்துவம் ஆகணும். சுபத்துவ விதி விலக்கு. இங்கே 12ஆம் இடத்துக்கு 12ஆம் அதிபதி தான் இருந்தாலும் செவ்வாயோடு கூடக்கூடாது. அது போக 2ஆம் அதிபதி குடும்பம் தானே. 2ஆம் அதிபதி 12ல போறாரு பாருங்க. சுக்கிரனோட சேரக்கூடாது, சுக்கிரனோடு செவ்வாய் புதன் சேரக்கூடாது. நுணுக்கங்கள். 7ஆம் இடத்து அதிபதி குருவை அஸ்தங்கம் பண்ணி திருமணம் இவருக்கு ஆகும். மனைவி இவரை நன்றாக புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்புல வரும். எப்ப தோஷம் முடிந்தவுடன் அப்படின்னு எடுக்கணும். வயசு ஓடிக்கிட்டே இருக்கும். சரியா? சரி, ராசிக்கு 2ஆம் அதிபதி செவ்வாய் புதனோட சேர்ந்துட்டாரு. ராசிக்கு 7ஆம் அதிபதி புதன் செவ்வாயோட சேர்ந்துட்டாரு. உன்னால நான் கேட்டேன், என்னால நீ கேட்டீங்கிற அமைப்புல செவ்வாய் புதன் சேர்ந்துருச்சு. இதுதாங்க தோஷம். பார்த்தோன்னு சொல்லிடலாம். இவங்களுக்கெல்லாம் காலம் கடந்து திருமணம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது கிரகங்கள் காட்டும் உண்மை. அதை ஃபாலோ பண்ணி அந்த மாதிரி இருக்காங்களா, இடையிலேயே கர்மா தீண்டிடுதா அப்படிங்கிறது அவங்க சுய ஜாதகத்தின் அமைப்பு, தசாபதி அமைப்பை வச்சு நம்ம பார்க்கணும். சரியா? இப்ப 11ஆம் இடமும் சனி வரக்கூடாது. இல்லறம் சொன்னா 12ஆம் இடம் செவ்வாய் புதன் இழுபடி. ஒரு ஸ்தானத்துல கிரகங்கள் யுத்தம் அமைப்புல ஆகாத கிரகங்கள் இருக்கும்போது அந்த பலன் நடக்காது. 3ஆம் இடத்தை திரும்ப இப்ப இது பூரா பாவத்துவம். 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரு. அஸ்தங்கம் இருந்தாலும் பார்வை இருக்கும், பார்க்கிறாரு. ஏன்னா சனி இங்க கடுபலன் தரக்கூடிய அமைப்பு இல்ல.
செவ்வாய் சனி ஒட்டலை, நுணுக்கமும் நுணுக்கம். 3ஆம் இடம் வளம் பெறுது, 5ஆம் இடம் வளம் பெறுது, 7ஆம் இடம் வளம் பெறுது குருவால. அப்ப தோஷத்துக்கு பின் திருமணம் உறுதியாக வேறு இருக்கும் அப்படின்னு கிரக விளக்கத்தோடு சொன்னங்க. நிச்சயம் நடக்கும். கேது, அதாவது கேது தசை சனி புத்தியில நடக்கும். 11/2/2028 சமீபத்தில் பார்த்த ஜாதகம். கேது தசை சனி புத்தி. சனி புத்தி என்ன நடக்கும்? 7ஆம் அதிபதி குருவோட சேர்ந்து லக்னத்தை பார்க்கிறார். கண்டிப்பாக நடக்கும். ஒவ்வொரு நொடியும் கிரகங்கள் தரும் பலன்கள் தான். அற்புதமாக சொல்றேன். எனது ஆசான் அவர்களுடைய கிரக பாவ சுபத்துவ பாவத்துவத்தை எடுத்து தெளிவாக சொல்றேன். பலன்கள் மிகச் சரியாக இருக்கிறது. சரியா? என்னுடைய அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல 1300க்கும் மேற்பட்ட சுபத்துவ பாவத்துவ கோட்பாடு, சூட்சும கோட்பாட்டை பயன்படுத்தி மனித வாழ்க்கை தேவையான கல்வி, உயர்கல்வி, திருமணம், வேலை, படிச்சது ஒண்ணு, வேலை பார்க்கறது ஒண்ணா இருக்கும். அது ஒரு வகையில பின்னடைவா இருந்தாலும் அந்த விஷயத்துல பெர்ஃபெக்டா இருக்காரா பார்க்கலாம். சரி, படிச்ச வேலையிலே நல்லபடியா வர்றதுக்கு வாய்ப்புகள் கரெக்டா எல்லாருக்கும் இருக்குமா? இருக்காது. அப்ப அடிப்படை பாவக பலன்களை நம்ம பார்க்கணும். இந்த அமைப்புல அந்த மாதிரி அந்த திருமணம், 2ஆம் திருமணம், வெளிநாட்டு வாழ்க்கை, வெளிநாட்டுல எவ்வளவு நாள் இருக்கலாம், வெளிநாடு போற காலத்துல இங்கேயே இருந்தா பிழைச்சிருக்கலாம் அப்படிங்கிற அமைப்பை சுட்டி காட்டுற விஷயங்கள், கூட பிறந்தவர்களுடைய தாய் தந்தையுடைய குணங்கள் அனைத்தையும் சொல்லலாம். அப்படிப்பட்ட வீடியோக்கள் போட்டிருக்கேன். 1300க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எந்த ஒரு பலன் உங்களுக்கு வேண்டியதானாலும் திரைவரைக்குரிய 90 80 57 13 70 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நமக்கு தொடர்பு கொள்ளுங்க. கிரக விளக்கத்தோடு பலன் சொல்வது எனது சிறப்பு. என்ற பார்க்கக்கூடிய உள்ளூர் நண்பர்கள், வெளியூர் நண்பர்கள், வெளிநாட்டில் உள்ளவர்கள் அறிவார்கள். ஒரு முறை பார்த்தால் அடுத்து பார்ப்பார்கள். திருமண பொருத்தம் மிகச் சிறப்பாக பார்க்கப்படும். 10 பொருத்தத்தில் எதுவும் இல்லை. திருமணம் எப்போது நடக்கும், எத்தகைய வாழ்வு அமையும், திருமண வாழ்வு எல்லாருக்கும் ஒரே மாதிரி பிராப்தம் இருக்காது. திருமண பொருத்தம் வாழ்க்கையின் சம்பவம். 10 பொருத்தத்தில் என்ன சொல்ல முடியும்? ஒன்னும் சொல்ல முடியும். அப்ப திருமணத்துக்கு பிறகு சரி, திருமண பொருத்தம் பார்க்கும்போது எப்படி ஒரு ஜாதகத்துல தெரியும், ஆண் ஜாதகமோ பெண் ஜாதகமோ அவரை தெரியும், 7ஆம் இடம் மனைவி தெரியும், அவர் இல்லாத தாம்பத்திய அமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். இதிலேயே சொல்லலாம். இதனுடைய திருமண பொருத்தம் இதே மாதிரி அமைப்புல உள்ள ஜாதகம் வந்திருக்கா ரெஃபர் பண்ணி சொல்றதான் பொருத்தம். எதையும் இல்லாத ஒண்ணு தர முடியாது. அப்படிலாம் சொன்னான்னா அது ஜோதிடம் இல்லை. சரியா? திருமணத்துக்கு பிறகு ஒரு 40 வருஷத்துக்கு பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கக்கூடிய அமைப்புக்கு இவங்களுக்கு ஆயுள் வரைக்கும் இருக்கா ஒரு ஜாதகத்துல பார்க்கலாம். அதை உறுதிப்படுத்தி நம்ம திருமண பொருத்தமாகிறோம். அதே மாதிரி சிசேரியனுக்கு எல்லாருக்கும் நல்ல குழந்தை வேணும், எனக்கு கூட நல்ல வேணும், அரசாங்கம் குழந்தை வேணும், ஆசைதான், எனக்கு பிராப்தம் வேணும்ல. அது மாதிரி நல்லா குறிச்சு தரலாம். லக்கணம் இது வலு, ஆரோக்கியம், கல்வி, தாயார் அமைப்பு, தந்தையார் அமைப்பு எல்லாருமே நல்லபடியா இருக்கணும். அப்படி இருக்கிற போது சிறப்பாக அந்த பலன்கள் இருக்கிற மாதிரி குறிக்க முடியும். ராகு காலத்தில் பிறக்கக்கூடாது, ஆண் காலத்துல பெண் பிறக்கக்கூடாது, பெண் காலத்தில் ஆண்கள் பிறக்கக்கூடாது, கிடையவே கிடையாது. அப்படி எடுத்து தர முடியும். அது உங்களுக்கு பொருத்தமா வருதா அப்படிங்கிறதுக்கு உங்க பெற்றோர் ஜாதகத்தை பார்க்கணும். அதுல 5ஆம் அதிபதி குரு பகவானுடைய நிலையை வைத்து சிசேரியன் குறிச்சு மருத்துவர் அந்த நம்ம சொல்ற டயத்துல கண்டிப்பாக அமையும். ஆகவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. எந்த ஒரு பலனா இருந்தாலும் என்ன தெளிவாக கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். திருமண பொருத்தம் சிசேரியனுக்கு உடனடியாக சொல்லப்படும். நிதானமாக கேட்டுக்கிறதாங்கிற பலன்களுக்கு ஒரு நாட்கள் ஆகும். சரியா? அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.